கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழக காவல் சோதனைச் சாவடியில் கடந்த 2 மாதங்களாக குழாய்கள் உடைந்து கழிப்பறை வசதி இல்லாததால் பெண் காவலர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்கையோர பகுதிகளில் 36 சோதனை சாவடிகள் இருக்கின்றன. இந்த சோதனை சாவடிகளில் பெரும்பாலான சோதனை சாவடிகள் தண்ணீர் அதே போன்று கழிப்பறை வசதிகள் இல்லை என்றே கூறப்படுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும் சோதனை சாவடி என்பது தமிழக கேரள எல்கையில் களியக்காவலையில் இருக்கும் இந்த ஒரு சோதனை சாவடி. இதிலும் கடந்த 2 மாதங்களாக போதிய அளவு அந்த கழிப்பறை வசதி என்பது சரியாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக 2 மாத காலமாக அந்த தண்ணீர் என்பது கழிப்பறையில் வராத நிலையில் தொடர்ச்சியாக இங்கு இருக்கும் காவலர்கள், ஆண் பெண் காவலர்கள் மிகவும் ஒரு சிரமத்துக்குள்ளாலும் ஒரு நிலை என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ பார்க்க முடியும், அந்த சோதனை சாவடியின் அருகே தான் நம்ம இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். பார்க்க முடியும், 2 மாத காலமாக உள்ளே இருக்கும் அந்த சோதனை சாவடியின் உள்ளே இருக்கும் அந்த கழிப்பறையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தற்பொழுது இங்கு இருக்கும் காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள் ஆளாகியிருக்கின்றனர். இந்த நிலையில் நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் இணைகிறார். அவரும் கேட்போம். சார் வணக்கம். எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை என்பது இருக்கு? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துர்நாற்றம் என்பது வீசுகிறது. இது எப்படி, யாராவது அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? சார் இது 2 மாத காலமாக இந்த பகுதியில் மழை காலங்களில் அந்த கழிவுநீர் அந்த குழாய்கள் உடைஞ்சு வெளியே துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு மாறிட்டு இருக்கு. பல முறை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சாயத்து செயல் அலுவலருக்கு, பஞ்சாயத்து தலைவருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காவல் நிலைய இந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு கழிவுநீர் கழிவு சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள் பராமரிக்கப்படாமல் மெத்தனமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. உடனடியாக இதை அந்த காவலர்களுக்கு பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்தி கொடுக்குமாறு இந்த பகுதி வார்டு கவுன்சிலர் உள்பட எல்லார்ட்டையுமே தகவல் கொடுத்துருக்காங்க. அதோட தகவல் அடிப்படையில் எந்த விதமான இந்த நடவடிக்கையோ இல்லை அதுக்கு உரிய துரித நடவடிக்கையோ இவங்க மேற்கொள்ளலை. இது காவலர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்று ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் அவங்க தள்ளி விட்டுருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த அளவில் தென் மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக இந்த பகுதி வழியாக தான் பெரும்பாலான வாகனங்கள் கேரளாவுக்கு செல்கின்றன. போன்று கடத்தல் சம்பவங்களை தடுக்க இந்த காவலர் சோதனை சாவடி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் 24 மணி நேரமாகவும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் தொடர்ச்சியாக 2 மாதமாக கழிப்பறை என்பது பயன்பாடற்றிருக்கும் ஒரு சம்பவம் என்பது இங்கிருக்கும் காவலர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி இங்கு வெளி பகுதியில் இருக்கும் மக்கள், குறிப்பாக இங்கு கழிப்பறை சரியில்லாமல் அங்கிருந்து வெளியேறும் அந்த கழிவு நீர் என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஏற்படுத்தும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.